அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் குரூப் 4 டிஎன்பிசி சம்மந்தமாக வீடியோவை பார்க்க உள்ளோம். குரூப் 4 டிஎன்பிசி 30/1/2024 அன்று நோட்டிஃபிகேஷன் விடப்பட்டது. 6244 நம்பர் ஆஃப் போஸ்டிங்க்கு விடப்பட்டுள்ளது. 28/2/2024 இந்த போஸ்டிங் க்ளோசிங் டேட், அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் முடிஞ்சுள்ளது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நம்மளும் முன்னாடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். நான் அது நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஎன்பிசி குரூப் 4 பற்றி இன்ட்ரடக்ஷன் வீடியோ பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதை பற்றி குரூப் 4 டிஎன்பிசி பற்றி நம்முடைய விரிவாக விளக்குவதற்காக நம்ம கலங்கரை ஐஏஎஸ் அகாடமியை சேர்ந்த மென்டர் அவர்கள் வந்ததால் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் சார். இல்லை சார், என் பேர் தேவராஜ். நான் இங்கே கலங்கரை ஐஏஎஸ் அகாடமியில் கைடடாக இருக்கேன். நான் எல்லாமே கைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 பேர்கிட்ட கைட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம படிக்கலாம் சார்? டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார், மேக்ஸிமம் எல்லாமே நைட்டில் படிக்கிறாங்க. நைட்டில் படிக்கிறத குறைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் என்னென்னா, நீங்கள் மார்னிங்கு ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு குறைஞ்சது ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுக்கணும். ஒரு 2 மணி நேரம் படிச்சிங்கனாவே போதுமானது. ஒரு 2 மணி நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாவே ஓரளவு ஒரு சக்ஸஸ் பண்ணலாம். சொல்லப்போனால் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக படிப்பாங்க. அந்த நாள் ஃபுல்லாக படிக்கிறதுனா ரொம்ப சிரமந்தான். ஒரு குறைஞ்சது ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் நைட்டு படிக்கிறதுக்கும் மார்னிங் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு இதுமாரிலாம் படிப்பாங்க. அவங்களாம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது நல்லது சார். நன்றி சார். இப்போ ஸ்டடி பிளான் பற்றி சொல்லுங்கள். இப்போ குரூப் 1ல பார்ட் ஏ, பார்ட் பி இருக்குது. தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, மற்றும் ஜென்ரல் அப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்குது. ஆமாம் சார். ஸோ இது எப்படி நம்ம ஸ்டடி பிளான் பண்ணுறது? ரைட்டு சார். ஃபஸ்ட்டு சார், நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தமிழுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தமிழ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6th ஒரு 12th வரைக்கும் அட்டை வரைக்கும் படிச்சிடணும் சார். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகவே முடியாது. தமிழ்ன்றது முக்கியமாக இப்போ நம்ம அரசாங்கம் கொண்டு வந்துருச்சு. எந்த எக்ஸாம் எடுத்தாலும் குரூப் லெவலில் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாவே தமிழ்ன்றது கட்டாயமாக்கிட்டாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு. நம்ம அதை அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம். அதை எப்படி படிக்கணும் அது நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் சார். சொல்லுங்கள் சார். டெஸ்ட்டு எப்படி நமக்கு டெஸ்ட்டு 100 மார்க் இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க தமிழுக்கு. ஆமாம் சார். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 75 மார்க்கு. ஆமாம். ஆப்டிடியூட்க்கு 25 மார்க். ஆமாம் சார். இது எப்படி இந்த டெஸ்ட்டை எப்படி அணுகணும் சார்? ரைட்டு சார். ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் தமிழுக்கு டெய்லி ஒரு 25 கொஸ்டின். இப்போ 6th எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 டேம் இருக்கும். 7th 3 டேம் இருக்குது. முன்னாடி 8th பார்த்தீங்கன்னா 3 டேம் இருந்துச்சு. இப்போ அதை ஃபுல்லாகவே ஒரே புக்காக மாற்றிட்டாங்க. இப்போ 6th பொறுத்த வரைக்கும் 3 டேம் எப்படி படிக்கணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டேமில் ஒவ்வொரு டேமாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு டேம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணால், ஒரு 2 நாளைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணணும். மார்னிங் வந்தோடனே டெய்லி ஒரு 25 கொஸ்டினை எடுத்து டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் இஸ் டு மஸ்ட்டு. ஏன்னா டெஸ்ட்டு உங்களை உங்களோட லெவலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதனால என்ன பண்ணணும்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்னிங்கில் ஒரு 25 கொஸ்டின் ரெகுலராக ஒவ்வொரு டேமுக்கு இப்போ உள்ள காலகட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது நம்மளுக்கு. அதுக்குள்ளார பிளான் ஷெட்யூல் பண்ணி என்ன பண்ணால் தமிழை ஃபஸ்ட்டு முடிக்கிறது பார்க்கணும். டெய்லி என்ன பண்ணணும்னா, மேக்ஸ் எப்படி பண்ணணும்னா மதியான டைமில் பண்ணுங்கள். ஏன்னா மதியானம் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே தூங்கிடுவோம். சாப்பிட்டுவிட்டு என்ன பண்ணுவோம்னா தூங்குவோம். அது இல்லாமல் அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் சரி பண்ணோம்னா மேக்ஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ உள்ளதிலே பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி கொஞ்சம் சில பேருக்கு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தமிழில் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன யூடியூப்பில் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். 10th ஜாகிரஃபி முக்கியமான ஜாகிரஃபி. நீங்கள் 11th 12th போனீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். குரூப் 4 லெவலில் பார்த்தீங்கன்னா 11th 12th ரொம்ப சிரமமாக இருக்கும். 10th அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னாவே ஜாகிரஃபி ஒரு நல்லாயிருக்கும். ஜாகிரஃபி நீங்கள் அணுகலாம். அதேமாதிரி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 11th 12th வரைக்கும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும். 11th 12th ஹிஸ்ட்ரி, INM இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கிய ரோல் பண்ணுது. அதெல்லாம் நம்ம அதை பார்க்கணும். இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 11th 12th இது 3த்துலேயும் ஓரளவு நம்மளுக்கு ஓரளவு கவர் ஆகுது. இது இல்லாமல் சில புத்தகம் இருக்குது. அதில் என்னென்னா வெங்கடேசன் புக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லட்சுமிகாந்த். அது நம்மளுக்கு எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் அதெல்லாம் தெரியும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு போகணும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதிகமான லெவல் இருக்கும். அந்த அளவுக்கு தேவைப்படாது.
அதாவது குரூப் 4 லெவலுக்கு கொஞ்சம் குறைவு தான் தேவைப்படும். குரூப் 1 குரூப் 2 அந்த லெவலுக்கு படிங்கன்னா நீங்கள் லட்சுமிகாந்த் அதுமாரி யூஸ் பண்ணலாம், கா வெங்கடேசன் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 11th 12th இது 3மே போதுமானது. வேறு என்ன சொன்னால் எக்கனாமிக்ஸை பொறுத்த 11th 12th புக்கு கம்பல்சரி நீங்கள் படிச்சே ஆகணும். எல்லாமே சொல்லுவாங்க 10th லெவல் தானே இருக்குது, குரூப் 4 நம்ம 10th வரைக்கும் படித்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மனநிலைக்கு போகாதீங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் அட்டை வரைக்கும் முடிச்சிடணும். அட்டையில் கூட கொஸ்டின் கேட்கலாம் வர காலகட்டத்தில், அதனால் அட்டை வரைக்கும் படிச்சிருங்கன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இந்தமாரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஜாகிரஃபின்றது 10th முடிச்சிங்க ரொம்ப போனால், ஹிஸ்ட்ரின்றது 11th 12th இதை பார்த்துங்க. எக்கனாமிக்ஸ்ன்றது 11th 12th கம்பல்சரி நீங்கள் பார்த்தே ஆகணும் சார். அப்படின்னு சொல்லுங்கள் சார். ஓகே சார், நன்றி சார். இப்போ அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இது வந்து எப்படி பற்றி ரைட் சார். இல்லை சார், இப்போ வந்து நம்ம குரூப் 4 லெவல் தான் படிக்கிறோம். 6th to 8th வரைக்கும் உள்ள மேக்ஸை ஸ்கூல் புக்கை வந்து சமச்சீர் கல்வி, நம்மளோட புக்கு வந்து சமச்சீர் கல்வி ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்காக இருக்குது. சொல்லப்போனால் சிபிஎஸ்சி லெவலில் நம்ம புக்கை ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால் வந்து 6th to 8th வரைக்கும் உள்ள ஃபஸ்ட்டு மேக்ஸை நல்லா தெளிவாக பார்த்துருங்க. எடுத்துக்காட்டு சம்லாம் நிறையா இருக்கும், பயிற்சி சம் அதுலேயே நிறையா இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 9th 10th ஓரளவு பார்த்துங்க. அது நம்மளுக்கு எல்சிஎம் HCFலாம் 10th ஓரளவு நல்லா இருக்குது, அதெல்லாம் பார்த்துங்க. ஆனால் 10th வரைக்கும் உள்ளதை விட்டுறாதீங்க. மேக்ஸு அதுக்கு மேலே போக வேணாம், நீங்கள் 11th 12th போக வேணாம், இதே போதும். இதெல்லாம் வந்துன்னா மேக்ஸ் நீங்கள் போட்டு பார்க்க சில வந்து புத்தகம்லாம் இருக்குது. சொல்லப்போனால் கணியன் புத்தகம், அவங்களாம் வந்து நம்மளுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் போடுறாங்க, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, இதில் 20 லட்சம் பேர் 326 ஒரு போஸ்ட்டுக்கு 326 பேர் எழுதுறாங்க சார். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, இப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, ஒர்க்கிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது? சரி ரைட். ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்துருவோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் தேவைப்படாது. நீங்கள் போய் கிளாஸுக்கு போய் தான் ஒரு திரும்பி படிக்கணும் போகணுன்னு அதெல்லாம் தேவைப்படாது. அதனால் ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக டெஸ்ட் அடித்து பாருங்கள். ஒரு படிக்கணும், இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோமா, நாளைக்கு அதை வந்து டெஸ்ட் அடித்து பார்க்கணும். குறைஞ்சது வந்து ஒரு 100 மார்க்கு டெஸ்ட் அடித்து பார்க்கணும். நியூ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு உடனே எடுத்தோடனே டெஸ்ட்டு கொடுக்க முடியாது, டெஸ்ட் அடித்தும் பார்க்க முடியாது. உங்களுக்கு அந்த இதை அணுகிறதே வந்து புதுசாக தெரியும். அதனால் என்ன பண்ணணும்னா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு இருக்காங்களே அவங்கள்ட்டையோ இல்லை அதுக்குண்டான ஸ்டாஃப்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி சார் படிக்கணும், போகணும் வரணும், அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. நியூ ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துலேருந்து தமிழ் படிக்கிறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தமிழ் மீடியம் மேக்ஸிமம் தமிழ் படிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறீங்க, அதனால் பிரச்சனை இருக்காது. அவங்க எப்படி அணுகணும்னா, டெய்லி வந்து ஒரு யூனிட்டை படித்து முடிச்சிடணும். இப்போ உள்ள காலகட்டம் நம்மளுக்கு குறைவு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஒரு டேமை வந்து ஒரு 2 நாளுக்குள்ளார முடிக்க பாருங்கள். அது ஒரு டேமுன்றது ஒரு 3 யூனிட் வரும். அந்த 3 யூனிட்டை வந்து நீங்கள் முடிச்சிடணும் தமிழை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸு ரெகுலராக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மதியானத்தில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6th to 8th உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதனால் அந்த லெவல்லே நீங்கள் போட்டு பார்க்கலாம். நிறைய யூடியூப்லலாம் நிறைய வந்து உங்களுக்கு மேக்ஸை பற்றி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டு பார்க்கலாம். அது ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கிங்க மதியான நேரத்தில். இதே காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்துங்க, ஜாகிரஃபி எடுத்துங்க, ஜென்ரல் சயின்ஸை அதாவது ஜென்ரல் ஸ்டடியை பொறுத்து. அது இல்லாமல் சயின்ஸுக்கு நான் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், சயின்ஸுக்கு சொல்லணும். சயின்ஸ் எல்லாமே வந்து என்னடா நம்மளுக்கு சயின்ஸில் அதிகமாக குரூப் 4 கேட்க போகிறதில்ல, ஒரு 3 மார்க்கு 4 மார்க்கு தான் கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒதுக்கிட்டு போகிறாங்க சயின்ஸ் அப்படி ஒதுக்காதீங்க. நம்மளுக்கு 1 மார்க்காக இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு தேவைப்படும். 1 மார்க்கில் போனவங்கலாம் இருக்கிறாங்க, அதனால் நல்லா படிக்கணும் போன்ட்டு நம்ம படிக்கணும். எந்த டாப்பிக்கும் விட்டுறக்கூடாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸாக படிங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கே படிச்சிங்கன்னா ரொம்ப சிரமமானது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். மற்ற சப்ஜெக்டும் சொல்கிறேன், ஜாகிரஃபியாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல தான், எல்லாருமே என்ன டாபிக் இருக்குது அந்த டாபிக் வைஸாக படித்தா போதும். ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கணும், அந்த டாப்பிக்கில் அதை உள்ளதை மட்டும் நீங்கள் படித்தா போகிறோம். இப்போ டாபிக் இல்லாமல் புத்தகத்தை போய் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமானது. நம்மளுக்கு வந்து டைமு வந்து இப்போதைக்கு இல்லை, அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். குரூப் 1 படிக்கிறவங்க, குரூப் 2 லெவல் படிக்கிறவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி புத்தகத்தை ஃபுல்லாக படிக்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த குறைவான பீரியடில் எப்படி படிக்கணும்னா ஒரு டாபிக் வைஸாக தான் படிக்கணும். அதனால் சயின்ஸை வந்து இப்போ ஒலின்னு ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்குது. அதை வந்து அந்தந்த டாப்பிக்கை மட்டும் எடுத்து நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஒலின்றது இதில் 6th இருக்கிறது 10th இருக்காது, 10th உள்ளது 6th இருக்காது. அதனால் நம்ம அந்த இதை மட்டும் எடுத்து படித்தா போதுமானது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாபிக் வைஸாக படிங்க. நீங்கள் 4 மார்க் தான் 3 மார்க் தான் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒதுக்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஒதுக்கக்கூடாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி படிச்சு. ஏன்னா இப்போ வந்து புதுசாக இதை வந்து ஃபாரஸ்ட்டு வந்து ஒன்று சேர்த்துருக்குறான். ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், 2வது போலீஸ் எக்ஸாம்லாம் தெரியும், அந்த கேட்டகரியில் வர்றது தான் அதெல்லாம். சயின்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொல்ல முடியாது, இந்த தடவை சயின்ஸு கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் அதிகமாக கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சயின்ஸை ஒதுக்காமல் படிங்க, கொஞ்சம் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது இல்லாமல் வேலைக்கு போகிறவங்களுக்கு சார் கேட்டாங்க. இப்போ வேலைக்கு போகிறேன் சார், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார், 2வது நான் வீட்டில் குழந்தையெல்லாம் வச்சுருக்கேன் சார், நான்லாம் எப்படி சார் படிக்கிறது போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் மார்னிங்கில் மேக்ஸிமம் வந்து ஃப்ரீயாக இருப்பீங்க. சொல்லப்போனால் நீங்கள் 4 மணிக்கு ஏந்திரிச்சிங்க. நான் சொல்கிற மாதிரி 4லேருந்து 4 to 5, 5 to 6, 6 to 7 மணி வரைக்கும் நீங்கள் 3 மணி நேரம் தாராளமாக படிக்கலாம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நீங்கள் குறைஞ்சது ஒரு 11 மணிக்கு 2 மணி நேரம் ஸ்டடி பண்ணுங்கள். தூங்குகிற டைமை குறைச்சிங்க. அதுக்கு நான் தூங்காமல் உட்காந்துட்டு படிக்காமல் இருக்கக்கூடாது, படிக்கணும். ஒரு நைட்டில் ஒரு 4 மணி நேரம் தூங்குங்க, அதிகபட்சம் 4 மணி நேரம் தூங்குங்க, போதுமானது. நம்மளுக்கு தூக்கன்றது முக்கியம். அதேமாதிரி இந்த டைமில் எப்படின்னா, நம்மளுக்கு இது வெயில் டைமு, அதனால் வந்து எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும். தண்ணி வந்து நிறையா குடிங்க. அதுக்கு தகுந்த மாரி இந்த வெள்ளரி பிஞ்சு இதுமாரி வந்து ஹெல்த்தை வந்து பாதிக்கும். சில பேருக்கு எப்படின்னா படிப்பாங்க, படித்த உடனே லேடிஸுக்கெலாம் அதிகமாக எப்படின்னா அந்த டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை வரும். புக்கை திறந்தோடனே சார் எனக்கு தண்ணி ஆகுது சார், தண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், தும்மல் அதிகமாக வருது சார், அந்தமாரி உள்ளவங்களாம் என்ன பண்ணணும்னா உங்களோட ஹெல்த்தை வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி உணவுகள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துக்கணும். ஏன்னா புத்தகத்தை நம்மளோட உடல்நிலை வந்து கரெக்டாக சீராக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் படிக்கிறதுல கவனத்தை கொடுக்க முடியும். நிறைய பேர் இதை பாதிக்கிறதால டஸ்ட் அலர்ஜியில் அதிகமாக பாதிக்கப்பட்டு படிக்கிற நேரத்தை குறைச்சிட்றாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா நைட்டில் கொஞ்சம் அவங்களாம் தூங்கணும், கொஞ்சம் நல்லபடியாக தூங்கி ஏந்திரிச்சு முடிஞ்ச அளவு அவங்க இப்போ இருக்கிற பகுதியை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு வெளிப்புற பகுதிக்கு வந்துடுங்க. நீங்கள் வீட்டு உள்ளாரையே ஒரு ரூம்குள்ளாரையே உட்காந்து படிக்கிறதுனா படிக்க முடியாது. நீங்கள் வெளியில் வந்து உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார இடத்துல ரிலாக்ஸாக இருக்கணும். மார்னிங் டைமில் கொஞ்சம் சவுண்டெல்லாம் இருக்காது, போகாது, மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் மார்னிங் டைமில் படிக்கலாம், அது கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நான் முக்கியமாக அதை சொல்லணும். வேலைக்கு போகிறது அவங்க ஒரு 8 ஹவர் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. சில பேர் 12 ஹவர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் ரொம்ப சிரமமாக படிக்கிறது. நீங்கள் சார் நான் என்னால் படிக்க படிச்சிடுவோம் சார், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியும் சார்னா கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறவங்களாம் எப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு வந்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. பொதுவாக முடிச்சுட்டு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலைகள்லாம் கருத்தில் கொண்டு அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்தமாரி உள்ளவங்களாம் என்ன பண்ணணும்னா டைம் வந்து மார்னிங் டைமு யூஸ் பண்ணிங்க. நான் எதுக்கு மார்னிங் டைமை எவ்வளவு உங்களுக்கு சொல்கிறேன்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரியும். இது இல்லாமல் நீங்கள் டிஎன்பிசியை நீங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களோட செல்லை என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆஃப் பண்ணி வைக்கின்றதோட செல்லு பக்கம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. செல்லை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு தெரியும், பொதுவாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா அது ரிலேட்டடாக தான் யூடியூபு மற்ற எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம போய் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறோம்னா அந்த விஷயந்தான் திரும்பி அடுத்தது நம்ம போய் பார்க்க தோணும். அதனால் நேரம் வந்து அதில் தான் செலவழியும். நீங்கள் எடுத்துங்க, யூஸ் பண்ணுங்கள். செல்லில் நிறையா நல்லதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் நிறைய அகாடமி வந்து மேக்ஸுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. மேக்ஸுக்கு ஒரு சில அகாடமிலாம் இருக்காங்க, டாப் ஐஎஸ் அகாடமி இருக்காங்க, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரி, இது இல்லாமல் சார் நாங்கள் வேலைக்கு போய்கிட்டு நாங்கள் எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ணோம் சார் அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் எப்படியாச்சும் படிக்கணும் சார் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணுன்னா வேலைக்கு நான் போகல சார், நான் உட்காந்து படிக்க தான் சார் போகிறேன், இது வரைக்கும் நான் வேலை செஞ்சேன் சார், திரும்பி படிக்கணும் சார். இவங்க எப்படி அணுகணும்? நான் வேலைக்கு போயிருந்தேன் ஆனால் திரும்பி நான் இப்போ படிக்க வந்துட்டேன் சார், நான் குறிப்பிட்ட காலம் இதுக்காண்டி ஒதுக்கிட்டேன் சார், ரொம்ப நல்ல விஷயம். அவங்க எப்படின்னா இது முழு மூச்சாக நீங்கள் இறங்கிடணும். சார் இந்த 3 மாதம் நான் எப்படி இருந்தாலும் என்னோடய பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை இல்லாமல் ரைட்டு நல்லபடியாக நான் இப்போ ஓட்டிடுவேன் சார், ஆனால் நான் படிக்கணும் சார் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு 3 வேளை சாப்பாடு கண்டிப்பாக நல்லபடியாக கிடச்சிரு சார், பிரச்சனை கிடையாது சார், நான் படிக்கிறது மட்டும் போதும் சார் அப்படின்றவங்க ஃபுல் டைம் நீங்கள் ஒதுக்கிடுங்க.
படிக்கிறதுக்கு பிரிச்சுருங்க, ஒவ்வொருதாக பிரிச்சுருங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அதை வந்து மதியானத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. இதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது மார்னிங் எழுந்திரிச்சு படிங்க, அதுதான் ஈஸி உங்களுக்கு. அதேமாதிரி வந்து சாப்பாடு டைமை வந்து ஒரு அதிகமாக சில பேர் அகாடமிலலாம் சில இதெல்லாம் 1 ஹவர்லாம் விடுறாங்க. மேக்ஸிமம் ஒரு 1/2 ஹவர் எடுத்துங்க. 1/2 ஹவர் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது படிக்கிறதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அதுதான் அடுத்தது சொல்லுங்கள். நன்றி சார். இது மட்டும் நீங்கள் விரிவாக கொடுத்தீங்க. உங்கள் தகவலுக்கு நன்றி சார். ரைட்டு. அனைவருக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். இன்னும் நிறைய பண்ணலாம் சார். நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா திடீர்னு